இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இதனுடைய கண்டினியூ அடுத்த வாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா அடுத்த வாரத்திற்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பை அபோ, செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட். இது இந்த வாரத்திற்கான மூமெண்ட். இந்த வாரத்தில் மார்க்கெட் நல்ல வந்து ஒரு ஏற்றமும் இருந்திருக்கு, ஒரு இறக்கமும் இருந்திருக்கு. அதாவது மார்க்கெட் ஓப்பனே 24,300 கிட்ட தான் ஓப்பன் ஆகி திரும்ப 24,100 வரைக்கும் வந்து திரும்ப 24,400 பக்கமாக போயிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து இப்போ லாஸ்ட்டு 2 டேஸாக ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு திரும்ப இன்றைக்கி வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு 85 புள்ளிகள் வந்து அதிகரித்து 24,175 க்ளோஸ் வச்சுருக்கு. நியரஸ்ட்டாக வந்து 200 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலே வந்து நம்ம சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் மேலே இருக்கிற ரெட் லைனு கீழே இருக்கிற ரெட் லைனுமே வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மேலே இருக்கிறது அப் சைடுக்கான பிரேக் அவுட்டு, கீழே இருக்கிறது வந்து டவுன் சைடுக்கான பிரேக் அவுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படி இந்த ரெண்டு லெவலுமே பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கு. சரி, இந்த வாரம் வச்சும் ஒரு பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்த்தோம், பட் ஆனால் கிடைக்கல. இது வந்து அடுத்த வாரம் நம்ம ஒரு பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை அது அப் சைடுனாலும் சரி டவுன் சைடுனாலும் சரி? ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே லோ கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இன்றைய மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் கீழே குறைந்தபட்சம் வந்து 24,075 வரைக்கும் டே லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து 24,080 சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து நியரஸ்ட்டாக 200 வரைக்கும் போயிருக்கு. 200 வரைக்கும் போயிட்டு 24,175 க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 85 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த சைடுவேஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம பிரேக் அவுட்டு தான் அடுத்த வாரத்துக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா கீழே வந்துச்சு 24,000 உடச்சி கீழேயும் போக மாட்டுது. அதே மாதிரி 24,400 மேலே வச்சு பிரேக் அவுட்டும் கொடுக்கல. இப்போ திரும்ப நம்ம இந்த அடுத்த வாரத்திற்கான நம்ம திரும்ப சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு தான். 24,000 ரேஞ்செலாம் வந்து ஒரு சப்போர்ட்டு தான். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிராஷும் கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் தான். இப்போதைக்கு கரெக்ஷன் தான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆகிட்டுருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,300 மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருச்சு. 24,300 மேலே நல்லா வால்யூம் ஆகி ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வைக்குது அப்படின்னா ஒரு பையிங் பிரேக் அவுட் கிடைக்கும். அதேமாதிரி 24,000 உடைச்சிட்டு கீழே டவுன் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடு பிரேக் அவுட் வச்சிருச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்படி ஷார்ட் டேர்ம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப 23,600 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 600-500 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த 24,000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் 24 இருந்து 24,350 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு திரும்பவும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. நல்ல பாசிட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் கிடச்சிது அப்படின்னா நல்லாவே ஒரு பிரேக் அவுட் ஒரு கேப் அப் கொடுத்து நல்லா மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அன்னையிலேருந்து நல்லா பீக்கில் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு 1 மந்த்தாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல நல்லா அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அப்சைட் பிரேக் அவுட்டு நம்ம தாராளமாக எதிர்பார்க்கறதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி கீழே 23,800 வரைக்கும் வந்துட்டாலும் அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா மார்க்கெட் திரும்ப இந்த 200க்கு மேலே இன்றைக்கி போகவே இல்லை.
அதேமாரி திரும்ப இந்த 24,200க்கு மேலே அப்சைடாக இருக்குது, இதுக்கு மேலே கேண்டில் வச்சுட்டு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது வந்து 300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து 300 ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து 350 400 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. மார்க்கெட் 200 கிட்ட வந்தாவே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வருது அப்படின்னா திரும்ப கீழே வருங்கிற பட்சத்தில் இந்த 24,100 24,080 அடுத்தது 24,020 இதெல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து டவுன் சைடில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம 24,000 ஸ்டாப் லாஸ் எடுத்து பை எடுக்கலாம். மார்க்கெட் அதேமாதிரி அப்சைடு ஓப்பன் ஆகுற நேரத்தில் நம்ம 24,400 ஸ்டாப் லாஸாக எடுத்து செல் வைக்கலாம். இதுதான் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய லெவல்ஸ். ஒன்று 24 பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் ஆகணும், 24,400 பிரேக் கொடுத்து மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இதுதான் பொதுவாக அடுத்த வாரத்திற்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமாச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைக்குதா என்னங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.